வணக்க நண்பர்களே, காலையில் எந்திரிச்சதும் சும்மா இருக்கவே எங்கேயாவது போகலாம்னு எனக்கு தோண, எங்கேயாவது போகலாம்னு பக்கத்து வீட்டுக்கார அண்ணங்கிட்ட போய் பிளான் கேட்க, நம்ம மட்டும் போனால் எப்படி சரியாகும், ஃப்ரெண்டையும் கூப்பிடுன்னு சேர்ந்து போகலாம்னு அவர் சொல்ல, தூரமாக இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு வாடா எங்கேயா சுற்ற போகலாம்னு அவங்ககிட்ட சொல்ல, எப்படியோ நாசமாக போக போகிறோம், இனி ஒருத்தனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரேன்னு அவன் சொல்ல, போகிற வழியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் வந்துடுங்கன்னு சொல்லி ஃபோனை வைக்க, வண்டியில் வந்த வேகத்தில் கேமராவை ஆன் பண்ணி ரெக்கார்டு ஆன் பண்ணாமல் இங்கே வந்து வீடியோ எடுத்தோம் பாருங்கள். ஏப்பா மூச்சை நின்று போச்சு. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா. வாகமனுக்கு போகிறோம். எப்படி 2 பைக்கில் வந்திருக்கோம். போகிற வழியில் தண்ணி குளிச்சு போகலான்னு நிப்பாட்டிருக்கோம். இது வந்து வளைஞ்சாங்கானம் வெள்ளச்சாட்டம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வளைஞ்சாங்கானம் ஊர் பேர், அந்த இடப்பேர். இது வந்து சரியான ஒரு அருவி உண்டு. அந்த அருவி பக்கத்தில் வந்தோடனே எல்லோரும் ஃபோட்டோ எடுக்காங்க, நம்மளும் ஃபோட்டோ எடுக்கணும், இப்போ எடுக்கிறாங்க. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யாருக்கு ஞாபகம் இருக்காது? கேரளாவில் வந்து மோகன்லாலோட லூசிஃபர் படத்தில் வந்து இங்கே ஒரு ஃபைட் சீன் நடந்துச்சு. ஃபைட் சீன் செம்மையாக இருந்துச்சா அந்த ஃபைட் சீனெல்லாம். அதனால் இங்கே கூட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குமே, ரொம்ப ஃபைட் சீன் நடந்துச்சு, நல்லா இருக்குமேனு பார்த்து இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு மண்ணும் இல்லை. சுற்றி ஒரே காடாக இருந்தது. இங்கே மட்டும்தான் இல்லை. இங்கே பின்ன ஒரு பழைய பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பங்களாவை சுற்றி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா பக்கத்தில் எங்கேயோ ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜிலேருந்து பையங்க பொண்ணுங்க எப்படின்னு சேர்ந்து ஒவ்வொரு வழியில் ஏறி வந்தாங்க. இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 1871 வருஷம் கட்டப்பட்டது. சரி, உள்ளதான் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம அன்னைக்கே கட்டி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அந்த வந்த பிள்ளைக்காடு பேக் வச்சுட்டு போயிடுச்சு. என்னதான் சுத்தப்பாத போயிருப்பான்னு நினைக்கிறேன். மேலே ஒரே தடியாக வச்சு மரக்கட்டையால் செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது, அழகா. இங்கே எவனுமே தங்குற மாதிரி அடையாளம் தெரியல. இருந்தாலும் உள்ளே போய் பார்ப்போம் என்னதான் இருக்கு. இல்லாமல் பேரும் எல்லா ரூமே அடைஞ்சு கிடக்குது, எவனுமே இல்லை போல்க. சரி, அங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது, அது மட்டும் திறந்து கிடக்கு. வாங்க உள்ளே போகலாமான்னு பிளான் பண்ணலாம். என்னது இருக்குது இங்கே? என்னடா ஒரே விறகா அடிக்க வச்சுருக்காங்க, ஒன்றையும் காணும். இதுக்குள்ள என்னது இருக்குது? அடா பாவிகளா, இங்கே என்னது இருக்குது? பெரிய ரூமாக இருக்குது. என்னது அங்கே ஒன்று குத்த வச்சுருக்கு, பூனை. வாங்க அப்படி அந்த பக்கம் போவோம். நல்ல பெரிய வராந்தாயை தான் போட்டிருக்காங்க. மேலே பலகையாக வச்சு அதுக்கு மேலே ஓட அடிக்க வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்தால் இருக்கும், பார்ப்போம். என்னடா பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, ஒரே காடாக இருக்குது. ஐயோ, இங்கேயாடா கூப்பிட்டு வந்தீங்க? உண்மையிலே கேரளானா கேரளா தான். ஃபுல்லாக பசுமை நிறைந்த வழிகள், ரோடு சூப்பராக இருக்குது. 2 சைடுமே ஒரே பச்சை மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. தூரமாக பாருங்கள், ரொம்ப மழையாக இருக்குது. ஆனால் இந்த கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. சூப்பர் அருமையாக இருக்குது இடம். என்ன ஒன்று, வேகமாக போனோம்னா வளைவில் தான் பார்த்துக்கிறணும், இல்லை எவனாவது போட்டு தள்ளிடுவான். இதில் ஒரு பிரத்யேகமாக ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே உள்ள கேரளா இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரங்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரோதனை தான். அவன் எல்லாம் வந்தாம்னா நம்மளை இடித்து கீழே தட்டுற மாதிரி வருவான். இந்த வெள்ளை எவனும் வராமல் இருந்தால் சரி, பாவம். பெரிய ரோடு தான். வீடியோ எடுக்கும்போது விரல் உள்ளே வந்துருச்சே. சரி, நீங்கள் நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க. வந்தவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது வாகமன் போகிற ரூட்டு, அருமையான இடம். அப்படியே பைக்கில் போகும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். என்ன ஒரு சின்ன ஒரு மேகமூட்டம் மாதிரி தோணுது, மழை வந்துடுமோ. அங்கே வாகமன் பக்கத்துக்கு போக 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 கிளைமேட்டே சேஞ்ச் ஆகுது. வெயில் மாதிரி தெரியுது, இருந்தாலும் லைட்டாக குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போயே. ஆஹா, பக்கத்தில் நிறைய மரம் இருக்கும், தூரமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது எல்லாமே தேயிலை தோட்டம். மேலே ரோட்டுக்கு மேலே சைடில் தேயிலை தோட்டமாக இருக்குது. ஆஹா, எவ்வளோ அருமையாக இருக்குது. கேமரா ஆடி எடுத்துருக்கு உங்களுக்கு. என்ன இங்கே கொஞ்சம் வண்டி அணிக்குது, என்னாச்சு இங்கே? என்ன பாம்பு மாதிரி ஒரு ரோடு போகுது. வண்டியை நிப்பாட்டுங்க, இறங்கி பார்ப்போம். நல்லா இருக்கு இந்த இடம், சூப்பரு. டேய் வண்டி நிப்பாட்டுங்கடா.
நண்பர்களே, வண்டி இங்கே வந்து இறக்கி நிப்பாட்டோம். இது கீழே போனோம்னா ஏலப்பாறைங்கிற ஒரு டவுன் வருதான். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த முன்னாடி தெரியுதோ அந்த அக்கறையில் அந்த ஒரு ரோடு தெரியுதுல்ல, அந்த ரோட்டில் தான் போகணும் இனி. ஆனால் அந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏலப்பாங்க டவுன் வருது. அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டு போகணும். வயிற்றில் அப்படியே உள்ளேருந்து கத்த ஆரம்பிச்சிச்சு. இப்பயே கொக்காப்புள் நிறையா இருக்கும் போலுக்கு. எனக்கு பசிக்கலை, ஆனால் கூட வந்தவங்களுக்கு பசிக்கும்ல, அதனால தான். ஆனால் வண்டி அந்த அளவுக்குலாம் கிடையாது. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. ஏதோ நம்மளால் பார்க்க முடிஞ்சது உங்களையும் காமிக்காமல் தான் வீடியோ போட்டிருக்கு. பக்கத்தில் தேயிலை அந்த மேலே வந்து தேயிலை தோட்டம். ஒரே இருட்டாகிடுச்சு. அநேகமாக மழை வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்ன ஒரு வண்டியை கூட காணும். இங்கேருந்து கீழே குதித்தோம்னா டங்கு வார வந்துடும். எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் நாங்கள். ஆனால் இங்கேருந்து கீழாக்க ஓடினோம்னா கீழே போய் சேர மாட்டோம், அது மட்டும் உறுதி. இதுவும் தேயிலை தோட்டம் தான். அதை 2-3 இலையை பிடுங்க சொன்னால் அவங்க முடியாது, கீழே இறங்க முடியான்ட்டாங்க. பரவாயில்ல, பார்ப்போம். அந்த மலை மேலே மேகம் அப்படியே இறங்கு. என்னடா வண்டியவே ஒன்றையும் காணுன்னு சொன்னால் இங்கே எங்கிட்ட கெட்டி போட்டிருப்பாங்க இவளுக்கு. என்ன சரவரன்னு ஒரே வண்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம 2 பைக்கும் நிற்கிதா, அழகாக இருக்கா. அதுதான். ஒன்று வந்து R15, ஒன்று வந்து ஹீரோ ஹோண்டா கரிஷ்மா இசட்டாம்பாங்க. அந்த அக்கறை ரோட்டு வழியாக வண்டி போகிறத பாருங்கள், சிறுசாக வண்டு மாதிரி. அந்த வண்டு மாதிரி நம்மளும் கொஞ்ச நேரம் கழித்து போவோம். சரி வாங்க கிளம்புவோம். கீழே வந்தோம். இங்கே வந்து ஏலப்பாறை டவுனுக்கு வந்தாச்சு. சரி இங்கே இதை என்னத்தையா சாப்பிடுவோம். ஒருவேளை அங்கிட்டு போகும்போது சாப்பிடக்கு ஒன்று கிடைக்கலாட்டி என்ன பண்ணுறது. வெயிலெல்லாம் லைட்டாக மாறிட்டு அங்கிட்டு பாடுங்கடா, அது ஒரு ஹோட்டல் எழுதியிருக்கு. சாப்பிட்டு பிடிச்சி நாங்கள் கிளம்பிட்டோம். நல்லா இருக்கு இந்த இடம். ஆச்சாச்சோ போட்டு தள்ளிட்டான்டா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. உயிர் தப்பிச்சது பெரிய விஷயம்டா சாமி, கொண்டிருப்பாங்க. அப்படியே சொன்னேன், இந்த KSRTC பஸ்ஸுக்காரங்க நம்ப முடியாதுன்னு. ரோட்டுக்கு இங்கே உள்ள இந்த வளைவுலலாம் ரோடே சின்ன ரோடாக இருக்குது. இங்கே அவன் என்ன வரத்து வராங்க, ஆத்தாடி ஆத்தா. இப்போ கொஞ்சமெல்லாம் மூக்கில் பஞ்சி வச்சுருப்பாங்க. இடமெல்லாம் அருமையாக இருக்குது, சூப்பர். பைக்கு ஓட்டுறது மட்டும் இல்லை, பாருங்கள் சின்ன ஒரு வீடு எப்படி அழகாக இருக்குது. பக்கத்தில் 2 மாடு நிற்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆஹா சூப்பர். அந்த வீடு யார் வீடோ, ஒரே ஒரு வீடு தான் இருக்குது அந்த இடத்துல. இங்கிட்டு கொஞ்சம் வீடு தெரியுது. அங்கே பாருங்கள் ஒரே மேகம். என்னடா ஒரே பனிமுட்டை மாதிரி தெரியுது. இவ்வளோ நேரம் நல்லா தானடா இருந்துச்சு. அங்கே மாதிரி ரோடே தெரிய மாட்டாங்க உங்களுக்கு. புகையா இல்லை பனிமுட்டமான்னு தெரியலையே. நம்ம ஊரில் மாதிரி எவனும் செங்கச்சூளையை போட்டானோங்க. இல்லை ஐயோ, என்ன ஒரு அடியா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. சரியான கிளைமேட்டு. ஆஹா ஐயோ, மழை கூட தெரிய மாட்டேங்க அந்த பக்கம். பனி மூடிட்டு இந்த இடத்தவே. சரி வாங்க பனிமூட்டத்துக்குள்ளேயே போவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. ரோடு இந்த இடத்துல சரியில்லை. எதுக்கும் நம்ம லெஃப்ட் சைடு ஏறி போவோம். இங்கே உள்ள பசுக்காரன் வந்து பசுவை ரொம்ப அகலமாக இருக்கனால போட்டு தள்ளிவாங்க. எப்படி நண்பர்களே, சரியான மலையில் மாட்டிக்கிட்டோம். 2 வண்டியும் அண்ணா அந்த பக்கமாக நிப்பாட்டிட்டோம். அங்கே செடி வச்சுருக்கா விற்கிறாங்க. 2 வண்டி அந்த பக்கம் நிற்குதா. இந்த பக்கம் ஒரு வெயிட்டி ஷெட்டு மாதிரி இருந்துச்சு, அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்கிறதுனால தப்பிச்சோம். டீ கடையில் டீயை சாப்பிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். சரியான மழை தொடங்கிட்டு புகை மூட்டமாக இருக்கேன்னு வந்து பார்த்தா இங்கே புகை மூட்டம் இல்லைங்க, பனிமூட்டம். பனிமூட்டத்துக்குள்ளே வந்து புகை மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு கார் வந்த வழியில் வந்துட்டு உள்ளே போய் பார்த்தா என்னடான்னு கேட்டால் அங்கே வந்து கண்ணாடியால் ஒரு பாலம் செஞ்சுருக்காங்க புதுசாக. அந்த கடைக்காரர் சொன்னார், சரி உள்ளே போய் பார்ப்போம்னு வந்திருக்கோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஆஹா, ஆனால் சரியான டிக்கெட்டுப்பா. வந்தீங்கன்னா வாங்க. இதெல்லாம் வந்து சைனாவில் எங்கெங்கேயோ வீடியோ போட்டிருப்பாங்க, அங்கே எடுத்த வீடியோ முதல்ல நம்ம பார்த்தாச்சு.
எவ்வளோ ஆள் கூட்டம் தெரியுமா? சரி ஆள் கூட்டமெல்லாம் போனால் விட்டு வீடியோ எடுப்பலான்னு பார்த்தா, ஆத்தாடி ஆத்தா, இங்கேருந்து விழுந்தோம் நேர மேலே தான்டா. டெட் பாடி நம்ம தான். இங்கே பாரு, பயந்து போய் எல்லாம் கம்பியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நடக்கிறத. நமக்கு உள்ள பயம் இருந்தாலும் வெளியில் காட்டக்கூடாதுடா. அப்படியே நடுவுலையே போவோம். ஐயோ ஆண்டவரே, என்ன பண்ணுறாங்க? போகவும் மாட்டேங்கிறாங்க, திரும்பி வர மாட்டேங்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ. இவர் பெரிய ஸ்டைலாக நிற்கிறத பார்த்தா பெரிய ரஜினி மாதிரி தெரியுதுல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் நடந்து போக பயந்து போய் கம்பியை பிடிச்சி நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆத்தாடி ஆத்தா, வாங்க கிளம்புவோம். பைன்வாலியில் ஒரே மழை, வீடியோ எடுக்க முடியல, சாரி மக்களே. முடியலை, காற்று வேறு விறுன்னு அடிக்கி. கேமரா கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தெரியுதுல்ல உங்களுக்கு? என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே ஓட்ட எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவை. என்ன செய்கிறது? அண்ணன் இந்த பக்கம் என்னமோ பிளான் பண்ணுறாரு பாரு. அது இது நிரந்தரமான அருவி கிடையாது, இந்த மலைக்கு தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இத்துடன் வீடியோவை நிறுத்திக் கொள்கிறேன். எமனை கீழே போக மழை அதிகமாக இருக்கும். பைன்வாலிலாம் பார்க்க நினச்சோம், ஆனால் ஒன்றுமே பார்க்க முடியல. இது எப்போயாவது நேரம் கிடச்சேன்னா போய் ஃபுல் வீடியோ போடலாம்னு பிளான் பண்ணுறோம். வந்ததுலேருந்தே மழை தான். சரி, ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நன்றி.